எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா லக்ஷ்மி கணபதி பூஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். லக்ஷ்மி கணபதி பூஜைன்னா பார்த்தீங்கன்னா விநாயகர், கணபதி அந்த மாதிரி நிறைய இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கணபதி பூஜைன்றது பார்த்தீங்கன்னா பணங்காசு அதிகரித்து கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம எந்திர முறைப்படி வழிபடலாம், சின்ன சிலையாக வச்சு கூட வழிபடலாம். எந்திர முறைப்படி வழிபடுறத விட சிலையாக வச்சு வழிபடுறது மிகவும் நல்லது. இது பார்த்தீங்கன்னா 48 நாள் பூஜை இது முறைப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பூஜையை நீங்கள் எடுத்து பண்ணீங்கன்னா பணங்காசுக்கு உங்களுக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கும். பணங்காசுக்கு ஒரு தட்டுப்பாடு இல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு தட்டுப்பாடே வராமல் இருக்கும். நமக்கு இந்த பூஜை எடுத்து நம்ம பண்ணோன்னா உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் அடையும், பணங்காசு நல்லா வரும். இப்போ இந்த பூஜை பார்த்தீங்கன்னா 48 நாள் பூஜை இந்த லக்ஷ்மி கணபதி பூஜை நீங்கள் இந்த 48 நாளும் பார்த்தீங்கன்னா சைவ சமையல் சாப்பாடு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்களும் அசைவம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் இந்த பூஜைக்கு பண்ணும்போது மஞ்சள் கலர் வெட்டி இல்லைன்னா சிவப்பு கலர் இது 2 தான் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இது யார் வேணுமாலும் செய்யலாம், ஆண்கள் பெண்கள் யார் வேணுமா இதை செய்யலாம். ஆனால் என்னன்னா மஞ்சள் கலர் ஆடை இல்லைன்னா சிகப்பு கலர் ஆடை அணிஞ்சிட்டு தான் நம்ம இந்த பூஜையை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா 48 நாள் முடிச்சிட்டிங்கன்னா 48 நாள் கண்டிப்பாக செஞ்சாகணும். செஞ்சு ஆகிட்டு உங்களுக்கு அது சித்தி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம். இப்போ இந்த லக்ஷ்மி கணபதி பூஜையை வச்சு நீங்கள் மாந்திரிக ரீதியாக எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணக்காசு ஆகர்ஷணம் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு மாந்திரியத்தில் வரீங்கன்னா விநாயகர் பூஜை பண்ணி ஆகணும்னு சொல்லுவாங்க. அப்படி எடுக்கும்போது இந்த லக்ஷ்மி கணபதி பூஜையை எடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு பூஜையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூஜையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணபதி வசியம் ஆகிடுவாங்க, லக்ஷ்மி வசியம் ஆகிடுவாங்க, குபேரர் வசியம் ஆகிடுவாங்க. அதாவது ஒரே பூஜை தான் 48 நாள் பண்ண போகிறீங்க. இந்த 3 தெய்வத்தை சித்தி எடுக்கலாம். நீங்கள் தனித்தனியாக மகாலட்சுமிக்கு எந்திரம் அறிஞ்சு பூஜை பண்ணுறதோட இந்த ஒரு பூஜை எடுத்து பண்ணும்போது இந்த 3 தெய்வமும் சித்தி ஆகிடுவாங்க நமக்கு. இப்போ மகாலட்சுமிக்கெல்லாம் நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது 70 நாள் ஆகும். அது பார்த்தீங்கன்னா எந்திரம்லாம் வரைஞ்சி 70 நாள் அந்த பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. இது 48 நாள் நீங்கள் பண்ணாவே போதும். லக்ஷ்மி பதி பூஜை இந்த 3 தெய்வத்தையும் நம்ம சித்தி எடுத்து கையில் வச்சுக்கலாம். இப்போ விநாயகருக்கே பார்த்தீங்கன்னா தனியாக 48 நாள் பூஜை இருக்குது, 11 நாள் பூஜை இருக்குது, 21 நாள் பூஜையும் இருக்குது. பஞ்சாட்ச கணபதினு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு பூஜையும் எடுத்து படிக்கிறதுக்கு இந்த ஒரு பூஜையை நீங்கள் எடுத்து படித்தாவே போதும். இது பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம் தான். ஆனால் இந்த ஒரு மந்திரத்துல 3 தெய்வம் சித்தி ஆயிடுவாங்க. விநாயகர் சித்தி ஆயிடுவாங்க, லக்ஷ்மி ஆயிடுவாங்க, குபேரர் ஆயிடுவாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் மாந்திரத்தில் எதை பண்ணாலுமே விநாயகரோட அருள் இருக்கும், எந்த ஒரு தடங்களும் இருக்காது. விநாயகரோட பூஜை இதை எடுத்து படித்தாவே போதும். உங்களுக்கு எந்த ஒரு தடை இல்லாமல் நீங்கள் பூஜை பண்ணலாம். அதுக்கப்புறம் லக்ஷ்மியோட அருளும் குபேர அருளும் உங்களுக்கு இருக்கிறதுனால பணம் காசுக்கு ஒரு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் எப்போவுமே. நீங்கள் இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க, தாராளமாக பண்ணலாம், பணம் காசுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். மாந்திரத்தை பண்ணுறீங்கன்னா ஆள் உங்களுக்கு தேடி வரலன்னா, ஜனவசியம் ஆகலைன்னா ஜனவசியம் உண்டு பண்ணும். பணங்காசுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அது எல்லாமே இந்த ஒரு பூஜை மூலமாக எல்லாமே உண்டு பண்ணி கொடுக்கும். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் உங்களுக்கு சிலையாகவே ரெடி பண்ணி கொடுப்போம். அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணி பிராண பிரதிஷ்டம் எல்லாமே பண்ணி அதுக்கு உண்டான மையெல்லாம் வச்சு அதுக்கு உண்டான ஆவணங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான ஜெபமாலை, லக்ஷ்மி கணபதி வசியம்மை இதுவும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். கொடுத்துட்டு நாங்கள் உங்களை பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். 48 நாள் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா சைவ படையல் தான் நம்ம போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களும் சைவம் மட்டும்தான் இந்த 48 நாள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எங்கிட்ட நீங்கள் எடுக்கும்போது என்ன படையல் போடணும் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி நீங்கள் பண்ணி ஒரு மண்டலம் 48 நாள் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பணங்காசுக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எப்படி வரும் நமக்கே தெரியாது, ஏதோ ஒரு வழியில் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு கடை வச்சுருக்கீங்க, வருமானமே இல்லை, ஆனால் ஏதோ ஒரு வழியில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு தொழில் ஏதோ செய்கிறீங்க, அதுலேருந்து ஒரு முன்ன பார்த்ததை விட எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த பூஜையை நீங்கள் தைரியமாக எடுத்து பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் 48 நாளும் இந்த பூஜை நீங்கள் பண்ணியே ஆகணும்.
48 நாள் கண்டிப்பாக இதை செய்யும்போது இப்போ நீங்கள் உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ வச்சுக்கணும். வலது கையில் ஒரு தாமரைப்பூ வச்சுக்கிட்டு மந்திரத்தை வந்து 1008 உரு நீங்கள் கண்டிப்பாக போட்டாகணும். சின்ன மந்திரமாக தான் இருக்கும். ஒரு 1008 உரு போட்டால் மட்டும் போதும். அந்த 1008 உரு முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வலது கையில் இருக்கிற தாமரைப்பூ லக்ஷ்மி கணபதி முன்னாடி நீங்கள் வைக்கணும். இதே மாதிரி நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இன்னும் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் இதே மாதிரி பண்ணி நீங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு சித்தியாகும். நல்ல உங்களுக்கு பணக்காசு வரவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். தாமரைனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். லக்ஷ்மி குடிக்கொண்டு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தாமரை தான். பணங்காசுக்கு நல்ல இதுவாக இருக்கும். நாங்கள் பூஜை பண்ணி எடுத்ததில் நல்ல பணங்காசு எங்களுக்கு கொடுத்துருக்கு. நாங்கள் நிறைய பேருக்கு இதை கற்றுக் கொடுத்து எல்லாருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரு பூஜையும் இந்த பூஜை தான். இதில் ஒரு பயமும் இருக்காது. இப்போ நிறைய பேருக்கு உங்களுக்கு பணங்காசு வரணும், நான் இப்போ ஒரு ஜின்னு பூஜை எடுக்கிறேன், பிடிச்சதான் எடுக்க போகிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் எடுப்பாங்க. ஆனால் பணங்காசுக்காக அது என்ன பண்ணணும்னா பிரச்சனையை கொடுக்கும். பிரச்சனையை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. தன்னால் அவங்க வீட்டுக்கு பிரச்சனையை அவங்களே உண்டு பண்ண மாதிரி ஆகிடும். அது அப்படிலாம் இல்லாமல் விநாயகர் லட்சுமி, குபேர லட்சுமின்ற இந்த ஒரு பூஜையிலே எல்லாமே வந்துடுது. இப்போ இந்த 3 தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா சாந்தமான தெய்வங்கள் தான். இந்த பூஜை வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணால் செய்யலாம். இப்போ லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து பண்ணுறீங்கன்னா அந்த மாதவிட நாட்களில் மட்டும் ஒரு 5 நாள் மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம விட்ட நாள்லேருந்து அடுத்த நாள்லேருந்து பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக வர்றது. அது வந்து எந்த விதமான தப்பும் கிடையாது. தைரியமாக இந்த பூஜையை எடுத்து பண்ணலாம். நாங்கள் அதுக்குண்டான மை எல்லாமே நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதுக்குரிய சிலை எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். 48 நாள் பூஜை பண்ணாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சித்தி ஆகும் இந்த பூஜை. இந்த பூஜை உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். நன்றி, வணக்கம்.